ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு இனி ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மாயா எவிட்டா வாங்க நிக்சன் எவிட்டா வரும் பார்த்தீங்கன்னா அவளோட வெயிட் பண்ணி இருந்தா என்னடா வைக்கலையே இன்னும் ட்விஸ்ட்டுன்னு பார்த்துருக்கும் போது வச்சாங்க பாரு ட்விஸ்ட்டு. ஏன்னா பார்த்தா நம்ம ரவிராவ புஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா எவிட் பண்ணிட்டாங்க. ஏன் எதுக்குன்னே தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரவினா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராப்பர்ட்டி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரவினாவையே தூக்கி போட்டு நிக்சனையும் மாயாவையும் காப்பாற்றுறாங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் கண்டிப்பாக இருப்பார் தான் என்னோட ஒப்பீனியன். நீங்கள் என்ன நீங்கள் சொல்லி மறக்காம கம்பல்சரி பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு முன்னாடி இருந்தால் கூட பரவாயில்ல. ரவினா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1,67,000 ஓட்டு கிட்டே இருக்காங்க. மாயா இப்போ தான் 1,01,000 ஓட்டே தொட்டு இருக்காங்க. மாயாவை எதுக்கு சேவ் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் ஃபைனல் அப்போ கொஞ்சம் வேறு லெவலில் கொஞ்சம் ட்ரில்லிங்காக போகும் அப்படின்னு பார்க்குறாங்களோ என்னவோ தெரில. அதுக்கு எதுக்கு நிக்சன் சேவ் பண்ணுறாங்க, விஜயவர்மா சேவ் பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ மாயாவை சேவ் பண்ணி ஒரு வேளை மாயாவை கூட டைட் வின் பண்ணி கொடுத்துருவாங்களோ. விஜய் டிவி ரொம்ப ஒஸ்ட்டு இருக்கிறதுலே பிக் பாஸ் சீசன்லேயே ஒஸ்ட்டான சீசன்னா இதுதான். எதுக்கு தான் இந்த ஓட்டிங் லைன்னு ஒன்று வைக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இது மாதிரி தான் பிரதீப்பா இருக்கட்டும் அண்டு நிறைய பேர் இந்த இந்த பிக் பாஸ் ஃபுல்லாகவே அன்ஃபேர் எவிக்ஷனாக நான் என்னோட ஒப்பீனியன். அண்டு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த வாரம் பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் வச்சுருந்தா கூட பரவாயில்ல. ஒரே ஒரு எவிக்ஷன் வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இன்னும் ஒரு 1.5 வாரம் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவீனா தான் வீட்டாக வராங்க. நீங்கள் என்ன சொல்லி மறக்காம கம்பாஸ் பண்ணிட்டு அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு